Hello student, in this video you will be know about the RH Whittaker system of classification, that is 5 kingdom classification. அதாவது இந்த வகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா விட்டேக்கர் என்பவர் சொன்ன 5 kingdom classification, 5 உலக வகைப்பாடு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ RH Whittaker பார்த்தீங்கன்னா in 1969 he proposed the 5 kingdom of classification. ஸோ விட்டேக்கர் என்பவர் 1969 ஸோ வகைப்பாடு தாவர மற்றும் விலங்குகளை 5 வகையாக வகைப்படுத்துகிறாரு. அதுக்கு பேர் 5 kingdom, 5 உலகமாக, that is called 5 kingdom classification. So the 5 kingdom defined by him were named as a Monera, Protista, Fungi, Plantae and Animalia. அந்த 5 உலகமாக வகைப்படுத்தினார் இல்லையா, அது ஒன்று மொனீரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. ஸோ மொத்தம் 5 வகைகள். ஸோ he classified the main criteria for the classification used by him include cell structure, thallus organization, mode of nutrition, reproduction and phylogenetic relationship. ஸோ இந்த 5 உலகம் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி அவர் வகைப்படுத்துகிறாருன்னா செல் ஸ்ட்ரக்சர், செல் அமைப்பை பற்றியும், தட் இஸ் யூனிசெல்லுலரா மல்டிசெல்லுலரா, தேலஸ் ஆர்கனைசேஷன், தேலஸ் அமைப்பை வச்சும், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் உணவு ஊட்ட முறையை வச்சும், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்க முறையை வச்சும், அண்ட் ஃபைனலாக ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சு மொத்தம் 5 வகைப்படுத்தினார். ஸோ the 5 kingdom of living organism include, that is, you can see the figure, that is Moneria, Protista, Fungi, Plantae and Animalia. Let's see one by one. The first kingdom Moneria. ஸோ இந்த உலகத்தில் வரக்கூடிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா that are bacteria that are categorized under the kingdom Moneria. ஸோ பாக்டீரியா கூட அனைத்தும் மொனீரியா என்ற கிங்டத்தில் வகைப்படுத்துகிறாரு. ஸோ அந்த பாக்டீரியாவுடைய பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் த பாக்டீரியா அக்கர் எவ்ரிவேர் அண்ட் தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஸோ கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணுயிரியான பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாவற்றையும் காணப்படக்கூடியவை. they possess cell wall and are prokaryotic. ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல் தன்மை கொண்ட உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா மொனீரியாவில் இருக்கும், அதுவும் பாக்டீரியாவுக்கும். உணவூட்டும் முறை பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா they can be heterotrophic or autotrophic and heterotrophic. தற்சார்புற மற்றும் பிரசார் ஊட்ட முறை கொண்டவா இந்த பாக்டீரியா உயிரினங்கள் காணப்படும். The kingdom, next kingdom பார்த்தீங்கன்னா, ஸோ it also classified based on the types of the kingdom Moneria based on the shape. ஸோ அதனுடைய வடிவத்தை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை பல்வேறு வகை 4 வகையில் இருக்குது. ஒன்று காக்கஸ், பேசிலஸ், விப்ரியாய்ட்ஸ் and spirillum. These are based on the shape of the bacteria. And next kingdom Protista. So these kingdom organisms are unicellular and eukaryotic organism. ஒரு செல்லாக இருக்கும், but the cells is eukaryotic nature. These kingdom organisms, some of the having cilia or flagella for the movement. ஸோ இந்த வகையான உயிரினங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கசைகளை பெற்றிருக்கும், ஏன்னா அது நகர்ந்து போகிறதுக்கு அடுத்தது. ஓகேவா? த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் பை செல் ஃபியூஷன் மூலம். திஸ் ஆல்சோ சம் சப்குரூப் ஆஃப் த கிங்டம்ஸ் ஆர் தட் ஆர் கிரைசோஃபைட்ஸ், dinoflagellate, euglenoids, slime modes. These are the subgroup of kingdom Protista.
Next, the kingdom fungi, plantae and animalia. These are multicellular eukaryotic organisms. Fungi, you know that the fungi is where the present, the thallus is organization and mode of reproduction. The kingdom plantae is, these kingdoms comprise all the plant groups that are gymnosperm, angiosperm. These are the animalia. It's the last kingdom of first system of organism. All the organism, both that have all the multicellular and eukaryotic nature organisms, comes under the animalia. These are about the 5 kingdom system of classification. Thank you.